கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வல்லமை கர்த்தருடையது, அதிகாரம் கர்த்தருடையது, பயங்கரம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஜெபத்தை குறித்து சில வேத வார்த்தைகளை உங்கள் முன்னே பகிர்ந்துக்கலாம் சொல்லிட்டு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து மத்திய 6வது அதிகாரத்தில் 9வது வார்த்தை நாம் வாசிப்போம். மத்திய 6வது அதிகாரம் 9வது வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணிய விதமாவது சொல்லிட்டு முதலாவது ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர்கிட்ட சீசருங்க போய் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்காரு இயேசு சொல்றாரு. இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு சொன்னாக்கா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. முதல்ல ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கு சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன சொல்லி தராரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே, ஆமேன் என்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. இந்த வார்த்தைக்கு நீங்க தெரியும், எல்லாமே தெரியும். மறுபடியும் நீங்க வாசித்து தியானித்துக் கொள்ளுங்க. நீங்க இந்த ஜெபத்தில் பிடித்தமான வார்த்தை ஒரு வார்த்தை இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு வித்தியாசமான வசனங்கள் பிடிக்கும். ஆனா இதுல எனக்கு பிடித்த வார்த்தை 12வது வசனம் மத்திய 6:12 அந்த ஜெபத்தில் சொல்றாரு, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ என்ன சொல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அப்ப பிறர் கடனை நம்ம மன்னிச்சாக்க நம்ம கடனை கர்த்தர் மன்னிப்பா சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜெபம் பண்ற விதத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இதான் உண்மையான ஜெபம். ஜெபங்களே வித்தியாசமான ஜெபங்கள் இருந்தாங்க, நிறைய காரியங்கள் இருந்தாங்க. நான் சுருக்கமா பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஜெபம் வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு பவுல் சொல்றாரு. அருமையான வார்த்தை படிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27வது வார்த்தை நான் படிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியார் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லது பாருங்க. நமக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்றாரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ற விதம் சொல்லிட்டு கொடுத்தாரு. இப்படிதான் இந்த விதமா தான் ஜெபம் பண்ணணும் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் சீசருக்கு. அதே போல நம்மளும் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். இங்கே ரோமர் 8, 26, 27, 28 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, சில சமயம் நம்ம பலவீனமா இருக்கோம், ஜெபிக்க முடியாது. அப்போ ஆவியானவர் உதவி செய்கிறாங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். இது அர்த்தம். ஹல்லேலூயா. என்னால ஜெபிக்க முடியலைங்க சொல்லக்கூடாது. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அங்க வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் உதவி செய்கிறாராம். நீங்க ஜெபம் பண்ணும்படியா உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவரு உங்களுக்காக ஜெபிக்கிறார் ஆவியானவர்.
கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அடுத்து வேண்டுதல் செய்கிறார் சொல்ற அதே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னன்னு அறியாமல் இருக்கிறபடியா ஆவியான தாமே வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் ஆவியான இந்த 27வது ஆவியானது தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி ஐக்கப்பட்டவராக தேவனுக்கு அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார். ஜபம் பண்ணும்போது சகலம் நன்மையா மாறும் சொல்லிட்டு வேத வார்த்தை உறுதியா சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இங்கே ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மனுஷனுடைய ஜபங்கள் என்ன ஆயுது, சில சமயம் நடக்க மாட்டேங்குது. மனுஷனுடைய தீர்க்கதரிசனம் பொய்யா போயுது, மனுஷனுடைய ஜபமும் பொய்யா போயுது, நடக்காத போயுது. ஆனா நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்றாரு, நமது பலவீனன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியார் தாமே வாக்கு அடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் நல்லவர். அதே ரோமர் 8:34 படியா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் யார், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். ஹalleluya. பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலவசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. ஹalleluya. ஆண்டவர் கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். முதலாவது நான் ஜபம் பண்றேன்னு சொல்லுவேன். நான் கூட சில இடத்துல ஐயா எனக்காக ஜபம் பண்ணு சொல்லுவேன். நான் ஜபிக்க மாட்டேன். நான் மனுஷன் தானே, ஜபம் பண்றேன்னு சொல்லுவேன். எல்லாருக்காகவும் என்னால் ஜபம் பண்ண முடியும். எல்லாரும் ஞாபகம் வச்சுன்னு பொதுவாக எல்லாருக்காக ஸ்தோத்திரம் எல்லாருக்காக ஜபம் பண்ணுவேன். ஆனா அப்போ நான் ஜபம் பண்றேன்னு சொல்றது கூட நான் ஜபம் பண்ணாம விட்டா அது பாவம் தானுங்களே. 1 சாமுவேல்ல சொல்றாரு, நான் ஜபிக்காத போனா அது பாவம் சொல்றாரு சாமுவேல். நான் வேண்டுதல் செய்யாத போனா அது பாவமா மாறும் சொல்றாரு. ஆனா நான் ஜபம் பண்ணாதான் அந்த பாவம் போகும், அக்கிரமம் நீங்கும், சாபம் நீங்கும். ஆனா ஜபம் முக்கியம். இங்க என்ன பண்றாரு, அவரே தேவனுடைய வலதுபுறத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. யோசபாத் நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அவருடைய ஜபம் தான் உண்மையான ஜபம். பரிசுத்த ஆவியான ஜபம் தான் உண்மையான ஜபம். நம்ம கூட ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியான இறங்கினாதான் அந்த வல்லமையான ஜபம் கேட்கப்படுது. அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. இல்ல நடக்காது. நம்ம சொந்த ஜபங்களால இதை செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை இருக்கணும். தேவன் நம்மோடு சேர்ந்து ஜபிக்கும் போது, பரிசுத்தா ஜபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஹalleluya. ஜபிக்க தெரியல சொல்லுங்க, ஆண்டவர் ஜபிக்க கற்றுத்தரார். இப்படிதான் ஜபிக்கணும், ஜபம் செய்கிற விதமாவது சொல்ற, இப்படிதான் செய்யணும். ஜபம் பண்ண தெரியல வேத வசத்தை வச்சு ஜபிங்க. ஜபம் முக்கியமானது. ஹalleluya, ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன செய்யறாரு, சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தையில என்ன இருக்கு நம்ம சொல்லி ஜபிக்க முடியாது. சில காரியம் சொல்லி ஜபிக்க முடியாது. ஆனா ஆவியானவர் ஜபிப்பார் நமக்காக. ஹalleluya. அடுத்தது அவர் தீர்மானத்தை சகலமும் நன்மைக்கு தானே அவர் தீர்மானம். அந்த ஜபம், அவருடைய தீர்மானம் பண்ண ஜபம் சகலத்துக்கும் நன்மையா இருக்கும் சொல்லிட்டு வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்து நல்லவர். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை 1-10 வார்த்தையில் நாம் தியானிப்போம். 1 சாமுவேல். அண்ணாலம்மாவுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா என்ன பண்றாங்க, முதலாவது ஜபத்தை தொடங்கி துதியில முடிக்கிறாங்க. நீங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க, வாசிங்க. அண்ணாலம்முடைய ஜபம் 2 சாமுவேல் 1-10 வார்த்தை. அப்போது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இதயம் கர்த்தருக்கு களி கூறது, என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்குது, என் பகஞ்சர் மேல் வாய் திறந்திருக்குது, உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். எப்படி ஜபம் பாருங்க. நம்ம கூட இவ்வளவு கோர்வையா ஜபம் பண்ண முடியாது. ஜபம் பண்றாங்க. ஆனா இது போல ஜபம் தான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அந்த மாதிரி ஜபம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவு அழகா.
அப்போது அண்ணால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞ்ச மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமோ இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரும் இல்லை, எங்கள் தெய்வனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதுங்கள். ஜபத்தில் மேட்டுமையான பேச அந்த அம்மாவை நான் ரொம்ப நேசிப்பேன். என் பேரு சாமியில் இருக்குதானே, அண்ணா நம்ம எங்கள் அம்மா போல நினச்சிக்கோங்க. ஹalleluya. சொல்வது எளிது, அது கிரகிக்கிறது கஷ்டம். அதுபோல ஒரு தாயார் நமக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஜெபிக்கிற தாயார். ஹalleluya. அந்த மூணாவது, இனி மேட்டுமையான பேச்சை பேசாதுங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தமானவையோ அல்லவோ, யதார்த்தமான அல்ல சொன்னாக்க நம்ம நினைக்காத பெரிய பெரிய காரியம் செய்வோம். திடீர்னு கர்த்தர் காரியங்களை செய்வார் நமக்கு. ஹalleluya. 4 பலவான்கள் மேல் முறிந்தது, தள்ளாடியவர்களும் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். 5 திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியார்ந்தவர்களோ இனி பசியாரார்கள். மல்லடியார்ந்த யோகி பெற்றால், அநேக பிள்ளைகள் பெற்றவர்களோ பலபட்சமானால். 6வது, கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர் பெருக்கமாக இருக்கிறார். அவரே பாதாளத்தை இரவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஹalleluya. அடுத்த வார்த்தை பாருங்க. 7வது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையப்படுகிறோமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோமா இருக்கிறார். ஹalleluya. 8வது, அவர் சிறுவனை புழுதிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுகளோடு உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. நம்முடைய பாதங்களை காக்கிறவர் கர்த்தர் சுட்டு அந்த அம்மா சொல்ற. சங்கீதம் 91 இருக்கு இல்லைங்களா, அது சொல்ற. அந்த அம்மா சொல்ற, கர்த்தருடைய அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார். துர்மார்க்கு இருளே மௌனமாவார்கள். இருளே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஜபிக்கிறவங்க எந்த பலனும் மேற்கொள்ளாதுங்க. ஜபிக்கிறவங்க பாருங்க, அவங்க என்னதான் பில்லி சுனி வச்சாலும், என்ன அந்த மாந்திரிகம் பண்ணாலும் அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஜபத்தின் வல்லமை அவங்களுக்கு பயங்கரமான வல்லமை. தேவன் அவங்களோடு இருக்காரு. ஆவியான ஜபம் பண்றாரு, அவங்களுக்குள்ள ஆவியான இருக்காரு இல்லைங்க, பசுத்த ஆவியானவர். அது என்ன பண்றாரு, அவர் ஜபம் பண்ணி எல்லாத்தையும் நிர்மூலமாக்குவார். ஹalleluya. மேற்கொள்வதில்லை. பாருங்க, பலத்தினா ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அதனால் 10வது, கர்த்தரோடு வயக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமி கடையாந்தர்களை நியாயம் தீர்த்து தமது ஏற்படுத்தின ராஜுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணி கொம்பை உயர்த்த பண்ணுவார் என்று துதித்தார். முதல்ல ஜபத்தை தொடங்கி 10வது வார்த்தையில துதிக்கிறாங்க அந்த அம்மா. அருமையான ஜபம். ஜபம் தெரியல சொல்றாங்க, இந்த வேத வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நான் ரட்சிக்கப்படாதவனு கிறிஸ்துவ விட்டு போனா சில பேர் 91 சங்கத்தை அதிகமாக படிப்பாங்க, டெய்லி என்னன்னு படிப்பாங்க ஒரு ஜபமா. நீங்க ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் இந்த அண்ணாவுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு சின்ன ஜபங்களை பார்த்து நம்ம கடந்து போகும். இயேசு 1 நாளாகமம் யாபேசுடைய ஜபத்தை பார்ப்போம். 1 கிரானிக்கல் 4வது அதிகாரம் 9-10. பாருங்க, இதுல இந்த ஜபம் ஒரு அருமையான ஜபம். எனக்கு ஆச்சரியமா இருந்த இந்த ஜபம். அடிக்கடி நான் சில பேர் செய்தி கொடுக்கணும் இந்த ஜபத்தை குறித்து நான் தியானம் பண்ணுவேன். 1 கிரானிக்கல் 4 நாளாகமம் 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10. யாபேஸ் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று யோவான் 16 சொல்லப்பட்டிருக்குது. அது இதுதான். சில பேர் சொல்றாங்க, ஐயா நீங்க சிரிக்கிறீங்க. நான் சிரிக்காம என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய மகிழ்ச்சியில சிரிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய புலம்பல ஆனந்த கழிப்பாக மாற்றி இருக்கிறார். சிரிக்கிறது நல்லதுங்க. அது சில பேர் சொல்ல, நீங்க அதிகமா சிரிக்குங்க. என்ன பண்றதுங்க? கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய மகிழ்ச்சி. நான் கர்த்தருக்குள்ள கழிக்கிறேன் அந்த அம்மா சொன்னா போல. சரி, கர்த்தர் நல்லவர்.
அப்போ 4:10 யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஒன்று சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். இந்த யாபேஸை பத்தி வேற இடத்துல எங்க சொல்லப்படல வேதத்துல, ஒரே இடம் தான் இந்த யாபேஸ். கடைசியா ஐயா தினகரன் ஐயா இந்த யாபேஸுடைய ஜபத்தை தான் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில பிரசங்கம் பண்ணது நான் கேட்டேன். கடைசியா அவர் சாகத்துக்கு முன்ன இந்த புத்தாண்டுல இந்த செய்தியை கொடுத்த யாபேஸை பத்தி பேசினார். அப்போ யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி என் எல்லையை பெரிதாக்கி, 1 ஆசீர்வாதம், 2 எல்லையை பெரிதாக்குது, 3 அவருடைய கரம், 4 தீங்கு துக்கப்படுத்தாபடி என்னை விலக்கி அருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் தேவன் அருளினார். நம்முடைய தேவன் வேண்டுதல் அருளை தான் நம்ம ஜபிக்கிறோம். நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தான் சபைக்கு போறோம். ஆசீர்வாதம் போக தான், ஆசீர்வாதங்களுக்காக தான் உபவாச ஜபம் பண்றோம். ஆசீர்வாதத்துக்காக தேவன் நோக்கி ஜபம் பண்றோம். கிடைக்கும் சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையோட தேவனத்தை கண்டிப்பாக தேவன் செய்வார். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா அதுக்கு முடிவு உண்டு சொல்லிட்டு நீதிமொழியில் 18:23 சொல்லப்பட்டது. உன் நம்பிக்கை வீண் போகாது, அது நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமாக ஒரு நம்பிக்கை உண்டு, வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த யாபேசுடைய ஜபத்தை நீங்க ஜபிக்கலாம். யாபேசை நினைச்சு ஆண்டவர் துதிக்கலாம், அண்ணால நினைச்சு துதிக்கலாம். அது ஜபம். அடுத்த ஜபம் பார்க்கலாம். அடுத்த நமக்கு யார் நல்ல ஜபம் சொன்னாக்கா, ஏசாயா 58வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏசாயா இந்த ஜபமும் உபவாச ஜபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரத்துல கர்த்தர் அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 6வது வார்த்தை, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிக்கிறதுக்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெய்கிறதற்கும் நெருக்கப்படுவர்களை விடுதலையாக்குறதுக்கும் சகல நுகத்தடியும் உடைக்கிறதும் போடுகிறதுக்கும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரமுள்ளவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் சொல்ற ஆத்மாவில பலன் அடைகிறது. ஜபம் சொல்றது வெளிப்படையா சரீரத்துல பலன். ஜபம் பண்ணா சரீரத்துல பலன் கொடுக்கும். உபவாச ஜபம் பண்ணும் போது ஆத்மாவில பலம். அதான் நீதிமன்ற 19:2 ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மால ஒரு அறிவு இருக்கு. அந்த ஆத்மா அறிவு என்ன சொன்னாக்கா உபவாசம். உபவாசம் பண்ணும் போது ஆத்மால பலன் வருது. ஹல்லேலூயா. அதன் மூலம் அநேக காரியங்கள் நமக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். இங்க என்ன சொல்றது, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும். மத்தியில சொல்றாரு அவரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், தங்க இடம் இல்லாம இருந்தேன், நான் வியாதி இருந்தேன், பாத்தீங்களா? இதுதான் அங்க சொல்றாரு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் துரத்தொண்ட சிறுமியான வீட்டில் சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரமாக கண்ட அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்தவன். இன்னைக்கு ரொம்ப பேர் ஒழிக்கிறாங்க, பணத்தை ஒழிக்கிறாங்க. தரித்திர பார்த்து சொன்னாரு லூக்கா 18:22, நீ தரித்திரத்தை கொடுப்பா, பரலோகத்துல உன் பொக்கிஷம் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கறது என்ன சார்? தரித்திரத்துக்கு கொடுக்கறதாங்க. பகிர்ந்து கொடுக்கணும். காணிக்க ஒரே இடம் கொடுக்கூடாது. ஒரே இடம் கொடுத்தாக்கா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா நான் சொல்ல மாட்டேன். பகிர்ந்து கொடுக்கும் போது நிறைய ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. தசமாகத்தை பகிர்ந்து கொடுக்கறது, காணிக்க பகிர்ந்து கொடுக்கறது. அந்த பகிர்ந்து கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அதுல யாராவது ஒரு நல்லவங்க ஜபம் உங்களுக்கு பலிக்கும். யோவேல் 2:24 உங்களை அதிசயமா நடத்த தேவன் உண்டு புசித்து துதிக்க கடவுள் சொல்றாரு. யோவேல் 2வது 24 உங்களை அதிசயமா நடத்தின கர்த்தரை உண்டு புசித்து துதிக்க. அப்ப உண்டு புசிக்க துதிக்க பலன் வேணும் இல்ல? ஜபம் பண்ண பலன் இல்லை. ஏழை கூட, ஏழைக்கு இருக்கிறோம் கர்த்தர் கடன் கொடுக்கறது. ஏழைக்கு எங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க? மன்னிக்கணும். இப்ப நான் கூட இருக்கேன்,
நான் பெரிய பாஸ்டருக்கு நிறைய வசதி இருக்கு என்ன கூப்பிட்டா கொடுக்குறாங்க? கொடுக்கணுங்க, ஏழைக்கு கொடுக்கணும், ஏழை ஊழியக்காரன் கொடுக்கணும். பெரிய வளர்ந்த மரம் வளரக்கூடிய மரத்துக்கு என்ன பண்ணுக்கும்? கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கணும். வெளிச்சம் இல்லைச்சுன்னா அந்த மரம் செத்துரும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த சொல்றது, பசி உள்ளவனுக்கு ஒண்ணு, சிறுமைப்பட்டவனுக்கு, வசம் இல்லாதவனுக்கு தங்க இடம் இல்லாத தங்க இடம் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். அது செய்யறது அதான் உகந்த உபவாசம், உகந்த ஜபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மார்க்கு 11 மார்க் 11வது அதிகாரத்தில் 24வது வார்த்தை வாசிக்கிறேன். மார்க் 24, மார்க் 11:24. அதான் நீங்க ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அதுல மேல சந்தேகப்படாமல் பாருங்க. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல், சந்தேகம் வரும், ஜபத்துல சந்தேகம் வரும். அதை குறித்து நான் இன்னொரு பேசுவேன். சாத்தான் திசை திருப்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கு. சந்தேகம் வர்றது யாரால வருதுன்னா சாத்தானால தான் வருது. அப்ப ஜபம் பண்ணும்போது சந்தேகம் வந்துடும். இது நடக்காது, இது நடக்கும் சொல்லிட்டு அப்படி சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை என்ன பண்ண, இயேசு நாமத்தை கட்டி ஒதுக்கி மறுபடியும் ஜபம் பண்ண. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இதே சந்தேகப்பட விசுவாசார், அவர் சொன்னபடி ஆக வேண்டும், மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதான் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன் சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரோமர் 11வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். ரோமர் 11வது அதிகாரத்தில் ஒரு ஜபத்தை குறித்து பவுல் எழுதுறாரு. இங்க எலியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எலியா ஜபிக்கிற ஜப வீரன் இருந்தாலும் அவரை குறித்து பவுல் தைரியமா எழுதுறாரு. ரோமர் 11 அதிகாரம் 1-3 வாசிக்கிறேன். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சன்னதியிலும் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவருக்கு கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒரு மாத்திரம் மீண்டிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது, அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம், அப்போ விரோதமான ஜபம் பண்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எலியா கிட்ட சொல்றாரு, நீங்க 1 ராஜாக்களை பார்க்கும்போது முயங்கால் படி இல்லாத எனக்கு முன்பாக முயங்கால் படி 7000 பேரை வச்சிருக்கேன். வாய்களுடைய முயங்கால் படி 7000 பேர் வச்சிருக்கேன்னு சொன்ன கர்த்தர். ஆனா எலியாக்கு தெரியல. அப்ப அவர் ஜபம் பாருங்க, விரோதம் பண்றான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஒரு மட்டும் தான் இருக்கேன் ஆண்டவரே சொல்றாரு. இல்ல 7000 பேர் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது போல விரோதமான ஜபங்கள் பண்ணக்கூடாது. ஜபம் பண்ண தெரியலையா, மௌனமா உட்கார்ந்து ஆண்டவர் சோதனம் பண்ணா போதும், தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்தது 1 ராஜாக்கள்ல ஒரு வார்த்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள்ல 4வது அதிகாரம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4:31. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை 2 ராஜாக்கள் 4வது 31வது வார்த்தை வச்சேன். கேயாசி அவருக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சப்தம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி
திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழுக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். இங்கே அந்த சூழல் என்ன பண்றாங்க, எலிசா வந்து சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. அதே போல குழந்தை பிறகு அந்த குழந்தை திடீர்னு செத்து போயிட்டான். அந்த அம்மா யார்கிட்டையும் சொல்ல கைது மேல சேனை வச்சு எலிசா கிட்ட வராங்க. எலிசா கேட்குற, என்ன ஐயா நான் பிள்ளை கேட்டேனா, இது போல செத்து போட்டானா சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்றாரு, எலிசா கேஆர்சியை கூப்பிட்டு தடியை கொடுக்குறாரு. இந்த தடியை கொண்டு போய் பிள்ளை மேல வை சொல்றாரு. இதுல என்ன பண்ண, ஜபிக்காதவன் ஜபம் பலிக்காது. முதலாவது நம்ம ஜபிக்கணும், அப்பதான் அடுத்தவங்க ஜபிக்க முடியும். நம்ம ஜபிக்காம அடுத்தவங்க ஜபிச்சாக்கா அது பலனே கிடைக்காது. ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம். இங்க என்ன பண்றாரு, அந்த கேஆர்சி என்ன பண்ற, ரொம்ப சந்தோஷமா வரும். வந்து என்ன பண்றாரு, தடி அந்த பிள்ளை மேல, செத்து போன பிள்ளை மேல உயிர் வரல. அதுபோல சில ஜபம் பண்ண உயிரும் வராது, வல்லமே வராது, ஆசிர்வாதம் வராது, நன்மையும் வராது. ஜபிக்கிறவங்க முதல்ல தாங்கள் ஜபிக்கணும், மற்றவங்க ஜபிக்கிறவங்க தங்களுக்காக முதல்ல ஜபிக்கணும். ஜபிக்காத ஜபம் ஜபிக்க பலன் கிடைக்காது. ஆனா கேஆர்சி போல அவர் ஜபம் பண்ணக்கூடாது. கேஆர்சிக்கு ஜபம் இல்லை, அவன் வந்து தடி வைக்கிறான். அவங்க ஜபிக்கிறவனாக்கா அந்த உயிர் வந்திருக்கு இல்லையா. அதுக்கு போல எலிசா வந்து அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்குறாரு. நான் கூட அநேக வருஷங்கள் முன்னாடி ஜபிக்க மாட்டேன், ஜபம் பண்ண தெரியாது, பைபிள் எடுத்து சுத்துவேன், காரியமே நடக்காது. சுத்தி 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 வீட்டில் வந்து ரொம்ப டயர்டா உட்காந்துவேன். என்ன பண்றது தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்றது தெரியல. ஜபம் பண்ணவும் தெரியாது. நிறைய இடம் போவேன், ஆனா ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். ஜபம் பண்ண 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 கர்த்தர் என்னோட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்ன வந்து அதுக்கு பின்னாடி தான் என்னோட ஊழியம் கட்டப்பட்டது. எனக்கு நிறைய பேர் கூப்பிட்டு ஜபம் பண்ணிக்கிறாங்க. அநேக அற்புதம் செய்திருக்காரு கர்த்தர். மருத்துவங்களும் உயிரோடு எழுப்பியிருக்காரு, அதிசயங்கள் செய்திருக்காரு. இன்னைக்கு நான் வந்து போன வாரம் கூட காட்டுக்குள்ள போய் ஜபம் பண்ணிட்டு வந்தேன், ஒண்டியா போயிட்டு வந்தேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா மரணம் ஜீவம் அவர் கருத்துல நான் பயப்படுறது இல்லை. மரணம் ஜீவம் கருத்துல அவர் தான் பயங்கரமான தேவன், பயங்கரமான தேவன். அதனால இந்த கேஆர்சி ஜபம் போல பண்ணக்கூடாது. சில பேர் கேஆர்சி ஜபம் பண்றாங்க, அவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஆனா ஜபம் மட்டும் பண்ணுவாங்க, நமக்கு மேல முந்திக்குவாங்க. அப்படி ஜபிக்கிறவங்களுக்கு அந்த காரியம் வாய்க்காது. ஜபிக்கிறோம் ஜபிச்சாதான் காரியம் வாய்க்கும். நம்ம ஜபிக்காமல் அத்தனை ஜபிச்சா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. வைத்தியனை முதலாவது உன்னை குணமாக்கி தான் வசம் சொல்லும். உன்னை குணமாக்கி முதலாவது உன்னை குணமாக்க. நீ முதலாவது நீ ஜபம் பண்ண கத்துக்கோ. அடுத்தவங்க ஜபம் பண்றது முன்னாடி நீ ஜபம் பண்ணு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தது யாக்கோப்பு 4வது அதிகாரம். யாக்கோப்பு 4வது அதிகாரத்துல ஒரு 2 வார்த்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். யாக்கோப்பு 4வது அதிகாரம். யாக்கோப்பு 4வது 1-4 வார்த்தை வாசனம் படிக்கிறேன் கேளுங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. உங்க அவயங்களில் போர் செய்கிற இச்சை இருக்கு சொல்றாரு. இந்த இச்சையை சொல்றத மற்ற கெடுக்கிறது தாங்க. தண்ணியும் கெடுக்கும், மற்றவங்களுக்கு கெடுக்கும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, வெக்கப்ப ஒரு நாய் சொல்லுவாங்க. வெக்கப்ப ஒரு நாய் சொன்னாக்கா அந்த நாயும் அந்த வெக்கையை சாப்பிடாது, மாடியும் அந்த வெக்கையை சாப்பிட கூடாது. சில பேர் அப்படிதான் இருக்காங்க. சுயநலமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது, நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடியாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால, நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கணும், உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணா சித்திக்கும், அது ஜெயமாகும். அப்புறம் 4வது சொல்ற, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணீங்கன்னா பெற்றுக்கொள்ளாமல் இருக்க. தகாத வித ஜபம், தகாத ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வேண்டுகளுக்கு முன்னே பிதாக்கு என்ன உங்களுக்கு கொடுக்கணும் என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனா தகாத ஜபம் பண்ணக்கூடாது. பிரியமான ஜபம் தானியேல் பண்ணாரு. பிரியமானவனே சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு தானியேலை பார்த்து. இது அநேக காரியங்கள் இருந்தா கூட நான் இதை சுருக்கமா சொல்றேன். எனக்காக ஜபம் பண்ணுங்க, என்னுடைய செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்க
தெரிஞ்சவங்களெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் ஆசிரிப்பாரு. எங்களுடைய டீமுக்காக எனக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மலைக்கு போய் ஜபிக்கிறோம், இரவும் பகலும் ஜபிக்கிறோம். டீம் நிறைய வருது. அவங்களுக்கு சிறு சிறு காணிகள் கொடுக்குறோம். அது இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் தேவனுக்காக உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவாராக. உங்கள் ஜபம் ஜெயமாகுவது. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.